ஹிட்லர் ரெண்டாவது உலகப் போருக்கும் லட்சக்கணக்கான யூதர்களோட படுகொலைக்கும் காரணமான சர்வாதிகாரின்னு நமக்கு தெரியும். நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஹிட்லர் பத்தி நமக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு உலக வரலாற்றை மறுபடியும் பொருட்னா அதுல அடால்ஃப் ஹிட்லரோட பேர் கண்டிப்பா இருக்கும். ஹிட்லரோட வாழ்க்கை பல மர்மங்கள் நிறைஞ்சதா இருந்திருக்கு. இன்னும் கூட சில பேர் ஹிட்லர் 1945ல சாகவே இல்லை, தன்னோட 95 வயசு வரைக்கும் அர்ஜென்டினா நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் இருந்ததா சொல்றாங்க. இப்படி ஹிட்லரோட மரணத்திலேயே பல ட்விஸ்டுகள் இருக்கு. தன்னோட வாழ்நாள் முழுக்க ஜெர்மனியை காதலிச்சு அதோட நன்மைக்காகவே வாழ்ந்த ஹிட்லர் நிஜத்துல ஒரு ஜெர்மானியரே கிடையாது. இந்த நியூஸை கேட்க உங்களுக்கே ஷாக்கா. அந்த நாட்டை சார்ந்தவரே இல்லாத, அந்த நாட்டிலேயே பிறக்காத ஒருத்தர் ஏன் அந்த நாட்டுக்காக கடைசி வரைக்கும் போராடினார் தெரியுமா? அதோட ரீசனை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1889ல ஆஸ்திரியால பிறந்த ஹிட்லர் ஸ்கூல் படிக்கும்போது அவரோட ஃபேவரட் டீச்சர் லியோபோல்ட். அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். தன்னோட டீச்சர் ஒரு ஜெர்மனியை சேர்ந்தவர்ன்றதால டீச்சர் மட்டும் இல்லாம ஜெர்மனியும் சேர்த்து நேசிச்சார் ஹிட்லர். அதனாலதான் ஜெர்மனி மேல அவருக்கு ஒரு தீராத காதல். இறக்க குணமே இல்லாத ஒரு கொடூர குணம் இருக்கிற ஒரு சர்வாதிகாரி தான் ஹிட்லர்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு நல்ல ஓவியர்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? அவரோட லட்சியமே ஒரு சிறந்த ஓவியராகணுன்றது தான். ஆனா முதல் உலகப் போர் அவரை மொத்தமா மாத்திருச்சு. ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வியன்னால இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஓவியம் சார்ந்த படிப்பை படிக்க ஆசைப்பட்டவர் தான் ஹிட்லர். 2 தடவை அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் பெரிய பெரிய பில்டிங்ஸை வரைகிற அளவுக்கு திறமை இருந்தோம், மனிதர்களை அவரால் வரையவே முடியல. அதனால 2 தடவை எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு. இருந்தாலும் ஓவியங்கள் மேல இருக்கிற ஆர்வத்தை அவர் விடவே இல்லை. ஜெர்மனியோட சர்வாதிகாரி ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த மியூசியம்ல பல மாடர்ன் டிராயிங்ஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வரைஞ்ச டிராயிங்ஸை ஃபுல்லா மாத்திட்டார். ஹிட்லர் பிறந்ததிலிருந்தே இவ்வளவு முருகுத்தனமான குணம் கொண்டவர் கிடையாது. முதல் உலக போர்ல ஒரு ஆர்மி மெசஞ்சரா இருந்தவர் தான் ஹிட்லர். ஒரு கெமிக்கல் பாமால அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு அதனால தான் அவரோட கேரக்டர் இவ்வளவு சேஞ்ச் ஆச்சுன்னு ஹிஸ்டரி சொல்லுது. அந்த கெமிக்கல் பாமால கொஞ்ச நாள் தன்னோட பார்வையை இழந்த ஹிட்லர் மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் பார்த்த முதல் விஷயம் ஜெர்மனியோட தோல்விதான். ஹிட்லர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல முக்கியமானது அவர் எழுதின புக். தன்னோட நாசி படையை வச்சு ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த ஹிட்லர் 1923ல படுதோல்வியை சந்திச்சு 1 வருஷம் தேச துரோக குற்றத்துக்காக ஜெயிலில் போடப்பட்டார். அங்க அவர் எழுதின புக் தான் ஜெர்மன் மொழியில மெயின் கேம்ப் அப்படின்னு சொல்லப்படுற பேட்டில் அப்படின்ற புக். அந்த டைம்ல இந்த புக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இதனால தான் ஹிட்லரோட பேர் ஜெர்மனி முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஹிட்லரால தொடங்கப்பட்ட வதை முகாம் பத்தி நமக்கு தெரியும். 2ஆம் உலகப் போர் டைம்ல 11 லட்சம் பேரை கொடுமைப்படுத்தி இந்த முகாம்ல தான் கொன்னு குவிச்சது ஹிட்லரோட நாசி படை. என்னதான் இத்தனை லட்சம் பேரை கொன்னு குவிச்சாலும் அவர் கடைசி வரைக்கும் அந்த வதை முகாமுக்கு போனதே இல்லை. இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு வதை முகாமை ரெடி பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த முகாமுக்கு அவர் போனதே இல்லை. அரக்க குணம் இருக்கிற ஹிட்லருக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறத பார்க்க பிடிக்கலையே என்ன. ஜெர்மனியை தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தையே ஆள நினைச்ச ஹிட்லருக்கு அனிமல்ஸை யாராவது துன்புறுத்தினா பிடிக்காது. அனிமல்ஸ் சேஃபா இருக்கணுன்றதுக்காக நிறைய ரூல்ஸை கொண்டு வந்தாரு ஹிட்லர். ஆனா மனுஷங்களை மட்டும் கணக்கு இல்லாம கொண்டு குவிச்சார். அமைதிக்கான நோபல் பிரைஸ் போட்டியில ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தவர் தான் ஹிட்லர். ஆனா அவரே அந்த போட்டியிலிருந்து விலகி இனி ஜெர்மனியில இருக்கிற யாருமே நோபல் பிரைஸ் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டார். இப்படி நமக்கு தெரியாத பல விசித்திர விஷயங்களை செஞ்சவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சாரு. தன்னோட நாசி படைக்கு ஒரு சிறந்த தலைவனா, யூதர்களுக்கு ஒரு கொடூர வேட்டையாடுற மிருகமா, உலக மக்களுக்கு ஒரு சர்வாதிகாரியா. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் ஒரு மனம் கவர்ந்த காதலனா தெரிஞ்சார். அவர் தான் ஹிட்லரோட காதலி ஏவா. ஹிட்லரோட மனக்கோட்டையை உடைச்சு உயிருக்கு உயிரா காதலிச்சவங்க தான் ஏவா. எப்பவும் ரத்தமும் சதையுமா இந்த உலகத்துக்கே சர்வாதிகாரியா தெரிஞ்ச ஹிட்லர் காதல் செஞ்சாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ரொம்ப சுவாரஸ்யம் நிறைஞ்சது தான் ஹிட்லரோட லவ் ஸ்டோரி.
எவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டு எழுந்து வர ஒரு உந்துகோல் தேவைப்படும். அப்படி ஹிட்லருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க தான் ஏவா. 2ஆம் உலகப் போர் டைமில் ஹிட்லர் ஏவாவை கல்யாணம் பண்ணார். அப்போது ஏவாவுக்கு 33 வயசு, ஹிட்லருக்கோ 56 வயசு. 16 வருஷ காதல் பயணம், 40 மணி நேரத்துக்குள்ள திருமண வாழ்க்கை. அந்த கல் நெஞ்சுக்குள்ளேயும் காதல் கசிந்திருந்துச்சு. ஹிட்லரோட மெடிக்கல் டீமில் இருந்த டாக்டர்ஸ் பற்றி நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கொரோனா மாதிரி ஒரு கொடிய வைரஸை கண்டுபிடிக்கவும் 2000 வருஷம் மனுஷன் மரணமே இல்லாமல் வாழ்கிறதுக்கும் ஒரு மெடிக்கல் டீமை அப்போவே வச்சுருந்தாரு அடால்ஃப் ஹிட்லர். நம்மளோட கண்களுக்கு ஒரு சர்வாதிகாரியாக மட்டுமே தெரிஞ்ச அடால்ஃப் ஹிட்லருக்கு இப்படி யாருக்குமே தெரியாத சுவாரஸ்யமான பக்கங்களும் இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.